ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை போடுறதில்ல. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆத்தர் அங்கே வந்திருப்பானா, அப்பா அம்மாவும் கேட்குறாங்க, ஆத்தர் இது வந்து நீ தானா? ஆமாம், இது நான் தான். இதை கேட்ட உடனே சந்தோஷமாக ஹேக் பண்ணுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே ஞாபகம். உங்க அப்பா வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாரு, ஆத்தர் நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்க அம்மாவோட வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தான் இதுன்னு இப்பதான் நம்ம ஆத்தருக்கே தெரியுது. ஆத்தரும் அங்க அவனோட பேரை சொல்றான். அவனோட பேரு ஆத்தர். சின்ன பொண்ணோட பேரும் எலினோர் தான். அங்க ஆத்தரோட அம்மாவும் சொல்றாங்க, ஹே எலினோர், இவன் உன்னோட பிரதர் தான். பிரதர்ன்னு கேட்டோன்னே ரொம்ப அவ சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் அவங்க அம்மா நிறைய விஷயத்த கேக்குறாங்க. ஆத்தர், இந்த மாதிரி உன்னோட உடல்நிலை அது எப்படி இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, எல்லாமே ஓகே தானா? ஓகே தான் அம்மா. அப்புறம் சாப்பிடுறியா, சரியா தூங்குனியா? நான் உன்னோட உடம்ப பார்க்கும்போது ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி எனக்கு தெரியுது. போதும் போதும், எவ்வளவுதான் விசாரிப்பேன் நம்மளோட மகனை. எலினாவை அவங்க கூப்பிடுறாங்க. எலினாக்கு இவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆத்தரை பத்திலாம் சொல்லுவாங்களாம். அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சது. நானும் என்னோட அனுபவத்தை பத்தி சொன்னேன். அங்க என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே அவன் சொல்றான். ஆனா ஒரு விஷயத்த அவன் சொல்லல. என்னன்னா, இவங்க பேரண்ட்ஸை நம்ம ஆத்தர் வந்து நம்புறான். நான் செல்வியாவை பத்தி சொல்றது நல்ல விஷயமா இருக்காது, அதனால அதுக்கு பதிலா போய் சொல்லிடுறான். அவங்க வெளில போகும்போது என்னையே அறியாம நான் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணேன், அதனால நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், அது ஒரு லக்கு தான். அப்புறம் நான் எல்ஃபோட கிராமத்துக்கு போனேன், அங்கதான் இருந்தேன். கோரோட பிரச்சனையால என்னோட இதயம் பயங்கரமா வலிச்சுது. அப்புறம் என்ன, இந்த மாதிரி திரும்பவும் வலி வந்தா? அப்படியெல்லாம் இல்ல, அப்போ என்னோட கோர் அன்ஸ்டேபிளா இருந்தது. இப்போ நான் அவேக்கன் பண்ணிட்டேன், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு சைடு இந்த மாதிரி போய் சொல்றது எனக்கு வலிக்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஆத்தர், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த குட்டியோண்டு இருக்கிற இந்த ஃப்ரெண்டு இது வந்து யாரு? இதை பத்தி நீ சொல்லவே இல்லையே. மானாக்கு ஒரு வழியா தான் நான் இதை சந்திக்கவே செஞ்சேன். எனக்கு ஒரு அவேக்கன் ஆகும் போது இதுவும் வந்தது. அதே டைம்ல இதோட அம்மா அங்க சாகுற நிலைமையில இருந்தாங்க. என்னால அவங்கள காப்பாற்ற முடியல. அதனால நான் என்ன டிசைட் பண்ணனா, செல்விய நானே பாத்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதனால தான் இப்போ அது என் கூட இருக்கு. இந்த மாதிரி உன்னோட மானாக்கூர் அது எந்த அளவுல இருக்கு இப்போ? நீ அவங்க அம்மாவும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. போதும், இப்பதானே அவன் வந்தான், அதுக்குள்ளேயேவா? சரியாப்பா, இந்த மாதிரி நீங்க என்ன ஜாப் இப்போ பண்ணிருக்கீங்க? ஹெல்ஸ்டியால ஒரு செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டரா தான் இவரு இருக்காரு. அதே மாதிரி அங்க மானாக்கூரை பத்தி கேக்குறான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரஞ்சா மாறிச்சான். அங்க மானாக்குன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. அதை பொறுத்துதான் ஹை லெவலு லோ லெவலு இந்த மாதிரி பிரிக்க முடியும். இன்னமும் ஏத்தணும்னா நிறையவே எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். உன்னோட கோரை பத்தி நீ சொல்லவே இல்லையே. லைட் ரெட், அட ச்சே, எவ்வளவு க்ளோஸா? இதே வார்த்தைய நம்ம எலினோரும் பயன்படுத்துவாளாம். நல்லா அம்மா கத்துறாங்க, அந்த முன்னாடி அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. என்னன்னா அப்படி பண்ண இருக்க, அவளும் உன்னை பார்த்து பண்றா. ஏய், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அம்மா முன்னாடி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இல்ல, நான் சொல்லுவேன். இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வீட்டுல மாறாத விஷயம்னா அது இது ஒண்ணுதான். அங்க திடீர்னு ஒரு 3 பேர் வராங்க. ஆமா ரே, கேள்விப்பட்டது என்ன உண்மையா? உன்னோட சன் என்ன உயிரோட இருக்கானா? ஆமா, என்னோட சன் வந்து உயிரோட தான் இருக்கான். அப்புறம் தான் நம்ம ஆத்தருக்கு புரியுது, ஆத்தரோட அப்பா ரே அவரு வேலை செய்யற அந்த இடத்தோட ஓனர் தான் இவரு. அங்க ஆத்தரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க லியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. லியாவை பத்தி அவங்க சொல்றாங்க, இவ கூட நல்லா பழகணும். என்ன, லியாக்கு அந்த குட்டி அழகான பெட்டை பார்த்தோன்னே அப்படி பிடிச்சு போயிது, அதை தொல்லாமான்னு கேக்குறான். இதுக்கப்புறம் அவங்க ஸ்பேரிங்னு சொல்லி ஒரு மேட்சை வந்து விளையாட போறாங்களா. அதான் கோர் வந்து இவன் அதிகமா இருக்குல்ல, இதுக்காக ஒரு மேட்ச் அவங்க பண்றாங்க. அங்க அவரால் நம்ப முடியல. ஆமா, உண்மையிலேயே நம்ம ஆத்தரோட கோர் என்ன அந்த அளவுக்கு அதிகமா? என்ன ரைட் ரெட் பிரஸ்டீஜியஸ் சைரஸ் அகாடமி, அங்க இருக்கிற ஜீனியஸான ஆளுங்க கூட இன்னொரு வயசுல இந்த ஸ்டேஜை அடையல. ஒரு சைடு அவருக்கு பொய்ன்னு தோந்து, ஆனா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஒரு ஜீனியஸான பையன், இதெல்லாம் அவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆத்தரும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான், நான் சொல்லி தப்பு பண்ணிட்டேனோ. இதுக்கப்புறம் அவங்களோட ஃபைட் ஆரம்பிக்குது. அங்க பயங்கர வேகமா ஆத்த தாக்குறானா. செகண்ட் அவரே லைட்டா ஷாக் ஆகுறாரு. என்னப்பா எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஒரு செகண்ட் நான் கவனிக்கல, இருந்தாலும் இப்பதான் நான் ரொம்ப சீரியஸ் ஆக போறேன். ஆத்தர் நீயும் சீரியஸா இருக்கணும். அவரோட எலமெண்ட் அங்க பயன்படுத்துறாரு. இப்பதான் ஆத்தரே சொல்றான், இந்த உலகத்துல மேஜ் அவங்களுக்கு காம்பட்டபிளா இருக்கிற எலமெண்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த அந்த எபிலிட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அதை கையாளுவாங்க. ஆனா இதுவே இவங்க அப்பாவோட எலமெண்ட் ஆக்குமெண்டர் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காது, அதனால கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. நான் சர்டைனான லெவல்ல அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயம் என்னோட பழைய உலகத்தோட சிமிலரா தான் இருக்கு. இதுதான் கீயே, இதுதான் என்னோட உலகத்தோட அப்படியே சிமிலரா இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல எந்த விதமான லிமிடேஷனும் இல்லாம பிறக்குது, அதுக்கும் டேலண்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நிறையவே எஃபோர்ட்டை போற மாதிரி இருக்கும் டாக்குமெண்டல் லெவலுக்கு. நானும் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்தே நான் வந்து குட்லக்கால பிளெஸ்டா இருக்கேன். நான் வந்து காட்ட தேவையா இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன். அவங்களுக்கு பவரை யூஸ் பண்றான். அதை பார்த்த ஒரு
அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த வயசானவர் கூட இந்த கீயை வச்சு ட்ரைனிங் எடுக்கும் போது பழைய உலகத்தோட ஞாபகம் எனக்கு வந்தது. அதே மாதிரி அவர் ஃபயரை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஃபயரை அவன் அடுத்த கட்ட லெவலுக்கு காட்டுறான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அது ஹை லெவலான ஃபயர். என்ன இதுக்கே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க? இது ஒண்டி இல்ல, இதையும் நீங்க பார்க்கணும். அங்க வாட்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவானா? 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆத்தர், நீ உண்மையிலேயே வேற லெவலு. வேற என்ன உன்னால பண்ண முடியும்? நான் அவளைக்கும் பெஸ்டா பண்ணல, என்னால அவளைக்கும் சரியா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தோ பாதி கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த பையனை நான் சாதாரணமா இட போட்டேன். இவன் உண்மையிலேயே ஜீனியஸா இருக்கான். இதே மாதிரி அதை பத்தி தான் அவங்க நெக்ஸ்டா பேசுறாங்க. உங்களோட பையன் ரொம்ப டேலண்டடா இருக்கான். உனக்கு ஒரு பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கு. தெரியும். அவன் 3 வயசுலயே அவன் அவைக்கன் ஆயிட்டான். அந்த வயசுலயே அவன் வீடியே டேமேஜ் ஆக்கிட்டான். கேட்டு அவங்க ஆடி போயிடறாங்க. அங்க அவரும் கீழே வந்துடுறாரு. ஆமா ரே, இந்த மாதிரி உன்னோட பையனை எதுக்கு சைரஸ் அகாடமிக்கு அனுப்பக்கூடாது? சைரஸ் அகாடமியா? அது என்னது? அதுதான் இந்த கான்டினென்ட்லயே ஒரு மிக சிறந்த ஒரு அகாடமி. இவனை மாதிரி ஒருத்தன் இருக்குது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவன் 8 வயசு தானே ஆகுது. மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இது சரிதானா? ஏன்னா நாங்களும் இங்க இருக்கோம். மேல அவன் எஜுகேஷன் ஃபீயோ நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள ஆத்த தடுக்கிறான். அட இருங்க எப்பா, இந்த மாதிரி என்னோட ஒப்பீனியனை பத்தி நீங்க கேட்கவே இல்ல. என்ன ஆச்சு ஆத்தர்? என்ன விஷயம்? அதுவா, இப்பதான் என்னோட ஃபேமிலியை நான் சந்திச்சேன். அதுக்குள்ளேயே வா. அதுக்கும் மேல அந்த ஸ்பேரிங் மேட்ச்னால நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் ஆத்தர் போகும்போதே ஒரு வாய்ஸ் கேக்குது. நீ இதே வழியில போனா தொலைஞ்சு போயிடுவேன். கூட வா, நான் உனக்கு ஒரு நல்ல பிளேஸ காட்டுறேன். இது லிலியா நீயா? இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பாட்டிமாவும் டீஸ் பண்றாங்க. என்ன அந்த நாட்டியான பையன் நீதானா? கார்டனை நாசமாக்கிட்டியே, என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல அவங்க சும்மா விளையாடுறாங்க. ஃபுட்டை பத்தி அவ குறை சொல்றான். என்ன இது எவ்வளவு ஆயிலா இருக்கு? ஆமா, இந்த மாதிரி நீங்க ஆயிலான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களோட வெயிட் கெயின் ஆகும். வெயிட்டை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா நான் வளர்ற பொண்ணு, அதனால நான் ஹெல்த்தியா இருக்கணும். இப்பதாங்க ஆத்தர் கிட்ட சொல்றாங்க இவங்களோட அப்பா அம்மா அவங்க இவளை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஏன்னா இவ இன்னமும் அவைக்கன் அவள மேஜாமானு அவங்களுக்கு ஆசை. அதுக்கும் மேல இது ஒரு ப்ரெஷரா இருக்கு. எப்பெல்லாம் ப்ரெஷரை தணிக்கணுமோ அப்பெல்லாம் இங்க வருவாளாம். அப்புறம் ஆத்தரோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, நம்ம திரும்பவும் ஒன்னாயிட்டோம் ஆத்தர். மாதிரி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீ வளர்ந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? என்னதான் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நீ இன்னமும் என்னோட மகன் தான். ஆமா அம்மா, இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாவா இருக்கேன்? இல்ல, நீ இன்னமும் உள்ள அப்படிதான் இருக்க. ரொம்ப புத்திசாலியாவும் ரொம்ப கைண்டாவும். சரி, இந்த மாதிரி நம்ம அவனுக்கு ஸ்பேஸ தரலாம். நீ தூங்க ஆத்தர். போறதுக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச காட்டுவாங்களா? அவன் யோசிக்கிறான் என்னதுன்னு. நான் ஆத்தர் ரொம்ப ஷையா இருக்க போல கிஸ் பண்றதை கூட நீ மாந்துட்டியா? அங்க ஆத்தரும் கிஸ் பண்ணி விடுறான். அங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்ல, அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. ஆத்தரும் சொல்றான் அது ஒன்றும் இல்ல, புரியுது அவங்க என்னோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு. ஓகே தான். இதுக்கப்புறம் காலையில ஆகுது. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதாங்க ஸ்டார்டிங்ல பாட்டியில இருந்திருப்பாங்களே ஏஞ்சலா, அந்த பொண்ணுலாம் பயங்கரமா கட்டி போச்சுக்கிறா. மூச்சு விட முடியல. புரியுது ஆத்தர். அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ ரொம்ப வாழ்ந்துட்ட போல. இந்த மாதிரி அந்த கருப்பான கிரியேச்சரை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்களா? போதும், அவனை கண்டுக்காதீங்க. ஜாஸ்மின் ஒரு பொண்ணும் அப்படியே தடவி எல்லாம் பாக்குறா. இவளுக்கு நம்ம ஹீரோ டெக்னிக்கெல்லாம் கத்து தந்திருப்பான். அந்த பொண்ணு தான் அவளும் மன்னிப்பு கேட்கறா. ஒரு சைடு அவ மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு விஷயம் ஏற்பட்டிருக்காது. இதே மாதிரி விஷயம் அங்க சந்தோஷமா போகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லாபமான ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். அதை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். திகாதென் அந்த காண்டினென்ட்டை பத்தி நம்ம யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செப்பனியா அதை பத்தியும் நம்ம ஹீரோக்கு தெரியல. அட்வென்ச்சரா இருந்தா அதை பத்திலாம் நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு எதுக்குன்னே தெரியல. ஒரு மாதிரி அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்குனே இருக்கா. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி வீடியோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.